சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். பழனி கணக்கம்பட்டியாரே சரணம். இந்த நட்டு ஆர்ட்ஸ் மூலமாக அருப்புக்கோட்டை நட்ராஜ் அறிமுகமாகி ஐயனுடைய ஜீவ சமாதிக்கு போயிட்டு வந்த பலன் முழுமையாக அடைஞ்சிரும். அதே மாதிரி நிறைய பேருக்கு பலன் அடைய வேண்டி இந்த வீடியோவை தமிழ் மக்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி நிறைய மக்களுக்கு வந்து நம்ம பணம் காசு பணத்தை கொடுத்து உதவி செய்ய போகிறதில்ல. அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கணக்கம்பட்டி போயிட்டு வரோம், நமக்கு எல்லாம் நல்லா இருக்குது. அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கட்டும். இந்த வீடியோ பார்க்குற தமிழ் நண்பர்கள் எவ்வளோ பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அவங்களாம் ரொம்ப நல்லா இருக்கட்டும். நான் நல்லா இருக்கேன், அது மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணும். அது மாதிரி எல்லோருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் வந்து ஐயனுக்கு நம்ம கொடுக்குற காணிக்கை. இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு ஷேர் வந்து ஐயனுக்கு கொடுக்குற காணிக்கை. ஓகேவா? அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா குரு பௌர்ணமி பூஜை நடக்குது. கணக்கம்பட்டி ஜீவ சமாதியில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் 6 மணில இருந்து நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4 மணி வரைக்கும் இந்த பௌர்ணமி இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குது. அவசியம் வாங்க, கண்டிப்பாக வாங்க. இது கணக்கம்பட்டி இல்லை ஜீவ சமாதி இருக்குது, கோம்பைக்காடு இருக்குது, பிரம்ம தீர்த்தம் இருக்குது. அங்கே பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு பூஜை நல்லா இருக்கும். நீங்கள் போயிட்டு வாங்க. அதே மாதிரி கணக்கம்பட்டி ஜீவ சமாதியில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர் வருவாங்க. கூட்டம் நிறைய கூட்டம் வரும், நிறைய விஐபி வருவாங்க. இந்த குரு பௌர்ணமியில் எப்படி வேண்டுதல் வைக்கணும் அதை நான் சொல்லிடுறேன். கணக்கம்பட்டி ஜீவ சமாதிக்கு போயிடுறீங்க. ஜீவ சமாதியில் பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு பூஜை, அதிகமான கூட்டமாக இருக்கும். உங்களால் தரிசனம் பண்ண முடியுமான்னு பாருங்கள். தரிசனம் பண்ணுங்க. ஐயனுக்கு பிடிச்ச மாதிரி மாசா பாட்டில் வாங்கிட்டு போங்க. அதே மாதிரி ஐயனுக்கு பிடிச்ச பூவை வாங்கிட்டு போங்க. ஆயில் ஐட்டத்தை கொண்டு போங்க. ஆயில் கொண்டு போய் பூஜைக்கு யூஸ் பண்ண கொடுங்க. அதே மாதிரி நல்ல தரிசனம் பண்ணுங்க. நல்ல மனதார நல்லா வேண்டிக்கோங்க. முடிந்தால் அன்னதானத்துக்கு கூட மாட இருந்து ஹெல்ப்பிங் பண்ணுங்க. ஒரு சர்வர் வேலை பாருங்க, ஒரு வாலண்டரி வேலைக்கு போங்க. அதே மாதிரி கத்திரிக்காய் வெட்டணுமா, காய்கறி வெட்டணுமா, வெஜிடபிள் வெட்டணுமா, அதுக்கு போய் ஹெல்ப்பிங் பண்ணுங்க. இல்லை யூஸ் வந்துற பிளேட் இருக்கா, அது யூஸ் பண்ணதை தூக்கி குப்பையில் போடுறீங்களா, இல்லை கூட்டுறது பெருக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை போய் ஹெல்ப்பிங் பண்ணுங்க. நாளைக்கு ரொம்ப 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 நல்லா இருக்கும். இது வெளிப்படையாக சொல்லணும்னா எனக்கு கிடைத்த அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். போன வருஷம் நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இது ஐயனை பற்றி சொல்லணும்னா கண்கூட பார்த்துட்டே இருக்கிறோம். நிறைய பேருக்கு பலன் அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி நாளைக்கு கணக்கம்பட்டிக்கு உங்களால் போக முடியலையா, மதுரையில் உள்ள யானை சபையில் நாளைக்கும் பூஜை இருக்குது. நாளை மறுநாள் 2 நாள் பூஜை இருக்குது. சனி ஞாயிறு 2 நாளுமே மதுரையில் வில்லாபுரத்தில் உள்ள கணக்கம்பட்டியார் யானை சபையில் வந்து ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. அங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு 5000 to 10,000 பேர் வருவாங்க. அங்கேயும் போய் நல்ல மனதார வேண்டிக்கோங்க. அங்கே ஐயனுடைய ஜீவ சமாதி மாதிரியே சிலை வச்சுக்கோங்க. அந்த சிலையை இந்த ஃபோட்டோவோட அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நேரடி ஐயா உட்காந்த மணிக்கே இருக்குங்க. ஐயன் உட்காந்த மணிக்கே எங்கள் ஐயா வந்து எப்படி காசு ஜம்முன்னு கொடுக்க பாருங்கள். இதே சில மாதிரி அங்கே இருப்பார். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நாளைக்கு போய் வேண்டிட்டு வாங்க. அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் வேண்டிக்கோங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் அதிகாலை 3 to 4 நீங்கள் என்ன கோரிக்கை நேர்மையான முறையில் வேண்டிக்கோங்க. ஃபுல் பாசிட்டிவோடு வேண்டுங்க. என்னால் என்னத்தை சம்பாதிக்க முடியும், நான் சம்பாதிச்சு அந்த மாதிரிலாம் கிடையாது. என்னால் முடியும், நான் சாதிக்க பிறந்தவன், நான் சக்ஸஸ் பண்ணுவேன், நான் பெரிய ஆளாக வருவேன், நான் ஜெயிப்பேன், ஜெயித்து காட்டுவேன். அந்த மாதிரி ஃபுல்லாக பாசிட்டிவாக பேசுங்க. பாசிட்டிவாக நினச்சிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும், நடந்துக்கிட்டே இருக்குது. என்னுடைய அனுபவம் போன வருஷம் நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப மாறுதல் இருக்குது. இந்த வீடியோ முடிந்தளவுக்கு அனைத்து தமிழ் மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எல்லா மக்களுக்கும் பண உதவி கொடுக்க போகிறதில்ல, காசு பணத்தை கொடுக்கல. ஆனால் ஒரு நிம்மதியான ஒரு பையன் கஷ்டப்படுறான் போது அவனுக்கு ஒரு ஆறுதலான வீடியோ வந்து இது. கண்டிப்பாக அவனும் நல்லா இருக்கணுங்க, நானும் நல்லா இருக்கணும், என்னுடைய நண்பர்களும் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி இது பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும்.
மதுரைக்கு நாளைக்கு வாங்க. யானை சபா பூஜையில் கலந்துக்கோங்க. சனிக்கிழமையும் பூஜை இருக்குது, ஞாயிற்றுக்கிழமையும் ஃபுல் டே பூஜை இருக்குது. கண்டிப்பாக வாங்க. மதுரையில் யானை ஒளிபுரம் வில்லாபுரம் பக்கத்தில் தான் இருக்குது அந்த யானை சபை. அதோட அட்ரஸ்ஸு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே போய் பாருங்கள். கணக்கம்பட்டி போக முடியாதவர்கள் கணக்கம்பட்டிக்கு போயிட்டு வாங்க. போக முடியாதவர்கள் மட்டும் மதுரையில் உள்ள என்னால் முடியல சார், கணக்கம்பட்டி போக முடியல, டைம் இல்லை, ரொம்ப தூரமாக இருக்குது, என்னால் ட்ராவல் பண்ண முடியாதவங்க அந்த மாதிரி சொல்கிறவங்க மட்டும் மதுரைக்கு வாங்க. ஓகேங்களா? போய் பலன் அடைஞ்சிடுவாங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். சத்குருவே சரணம், சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். பழனி கணக்கம்பட்டியரே சரணம். எல்லோரும் நல்லா இருக்கணும்.